வணக்கம். நான் தமிழாளி கென்னடி ஜாக்லின் பேசுகிறேன். நாளைக்கு தீபாவளி. அதற்கு இன்றே உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் கூற விரும்புகிறேன். தீபாவளி என்பது தீப ஒளி. அந்த ஒளியில் எப்படி அந்த வழி என்பது காற்று வந்ததும் அது ஆடுகிறதோ அதுபோல் நம் மனதும் நமக்கு உகந்தவர்கள் பிடித்தவர்கள் செய்கின்ற செயல்களை நாம் உள்வாங்கி எப்படி இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த தீபாவளி. தீபமும் ஒளியும் எப்படி மகிழ்ச்சியுடன் இருக்கிறதோ அதுபோல் அந்த காற்றுடன் கலந்து இருக்கிறதோ அதுபோல் நாமும் மகிழ்ச்சியுடன் ஆரவாரத்துடன் இருக்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த தீபாவளியை கொண்டாடுகிறோம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தீபாவளி கொண்டாடும் போது நாங்களாம் வெடின்னு தான் சொல்லுவோம், பட்டாசுன்னா சொல்ல மாட்டோம், வெடின்னு சொல்லுவோம். அதில் பார்த்தீங்கன்னா ஓலை பட்டாசு இருக்கும், சரவெடி இருக்கும், யானை வெடி இருக்கும், அதுக்காக ஆனைவெடின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பாம்பு வெடி இருக்கும். அதெல்லாம் ஒன்று சும்மா நாளுக்கும் பொறுத்துனா அது அழகாக அப்படியே மேலே வரும். அதுக்கே ஒரு கொண்டாட்டம். அதுக்கப்புறம் ரீல் வெடின்னு சொல்லுவாங்க. அந்த பொட்டு வெடியை தான் ரீல் வெடி. துப்பாக்கி இருக்கப்படியே அதை சுடும் வச்சுக்கிட்டு. நமக்குலாம் துப்பாக்கி வந்தால் காசு இருக்காது. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அந்த துப்பாக்கி பதிலாக அதை ஒன்றா பிச்சு கல்லில் வச்சு நச்சு அந்த பட்டாசு சத்தம் கேட்டாலே ஐயோ அம்மானு ஓடிடுவோம். அந்த அளவுக்கு பயம். இப்பொழுதும் பயம் இருக்கிறது. பட்டாசு வெடினாலே பயம்தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மழை காலங்களில் தான் தீபாவளியே வரும். இதனால் என்ன பண்ணுவாங்க எல்லாரும், அப்போல்லாம் அடுப்பு தானே, அதனால் அடுப்பு ஓரத்தில் அந்த வெடிகளெல்லாம் எடுத்து வச்சு காய வச்சுட்டு உலர வச்சுட்டு, அதுக்காக நெருப்பில் போட மாட்டோம், ஓரமாக வைப்போம், பயபக்தியுடன் வச்சுருவோம். அதை வச்சுட்டு என்ன பண்ணுவோம், நாங்கள் அடுத்த நாள் காலையில் காத்திருப்போம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை வெடிப்போம். அது ஒன்று ஒன்றா வெடித்த வீடு அந்த முத்தம் ஃபுல்லாக பரவி கிடக்கும். அதுவே ஒரு கொண்டாட்டம். அப்பா நம்ம நிறையா பட்டாசு போட்டிருக்கோம் நம்ம வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுவோம், அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வெடிக்காத வெடியெல்லாம் இருக்குல்ல, புஸ்வானம் இருக்கும், ராக்கெட் இருக்கும், அதெல்லாம் பெரியவங்க தான் வெடிப்பாங்க. அணுகுண்டு இருக்கும். அணுகுண்டுலாம் சின்னதாக தான் இருக்கும், அணுகுண்டு இருக்கும். இப்போ இருக்க மாதிரிலாம் அணுகுண்டு கிடையாது அதெல்லாம். அப்புறம் கலர் இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வெடிப்பாங்க. அதெல்லாம் பார்த்து ரசிப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பட்டாசுகள் மேலே போயிட்டு என்ன பண்ண கீழே விழு. அதுக்கே ஒரு மகிழ்ச்சி, ஆரவாரம், கொண்டாட்டம். அது புத்தாடை கட்டுறது. அதாவது அந்த டெய்லர் எப்போ தைச்சி தருவார், தீபாவளி காலையில் குள்ளே தந்துருவாரா சொல்லிட்டு ஒரு 100 தடவையாவது அந்த டெய்லர் கடைக்கு நடந்து போனால், இப்போ தான் தைச்சிக்கிட்டு இருக்கேன், இப்போ தான் வெட்டிக்கிட்டு இருக்கேன், இப்போ தான் என்ன பண்ணுறேன் பட்டன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் அந்த டெய்லரு. எப்பா எங்கள் அப்பா கிட்ட அழுவோம், உங்களுக்கு சீக்கிரமாக தைச்சி தர மாட்டேக்காங்க, காலையில் எல்லாருமே கட்டிடுவாங்க, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. உடனே என்ன பண்ணுவாங்க, எங்கள் அப்பாவே போயிட்டு அந்த டெய்லர்கிட்ட பேசி எல்லாத்தையும் ஒரு பெரிய பேக்கில் ரொம்ப எடுத்துகிட்டு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அதில் எழுதி வச்சுருப்பாங்க அந்த டெய்லரு, இது யாருக்குள்ளது. இந்த காலத்துலலாம் அப்படியா இருக்கும், அப்படிலாம் கிடையாது, அழகாக எழுதி வச்சுருப்பாரு. அதை வந்தோடனே எடுத்து போட்டுட்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம். நீங்களும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள். நமக்கு தகுந்தால, அதான் சொல்லுவாங்களே, ஒரு 100 ரூபாய்க்குள்ள துணியாக இருந்தாலும் சரி, அன்று மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள். அதே போல் ஸ்வீட்டு எல்லாத்தையுமே நல்லா மகிழ்வுடன் சாப்பிடுங்க. நம்முடைய கஷ்டங்கள் துக்கங்கள் கவலைகளை எல்லாம் தீர்க்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த தீபாவளி. அதனால் அந்த தீபாவளி அன்று அதை நெருப்பில் போட்டு எரித்த மாதிரி பட்டாசு மாதிரி பட்டு வெடிச்சு போகட்டும். நன்றி, வணக்கம். உங்கள் தமிழாளி கென்னடி ஜாக்லின்.